எனது ரவீனா இனிமே எந்த சீரியல்லும் நடிக்க கூடாதா? ஜில்லா திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில ஜூனியர் ஆர்டிஸ்டா என்ட்ரி ஆனவங்க தான் ரவீனா. இவங்க ராட்சசன் திரைப்படத்திலயுமே நடிச்சிருக்காங்க. ரவீனா என்னதான் தமிழ் திரைப்படத்தின் மூலமா அறிமுகமாக இருந்தாலும் அவங்க பெரிய அளவுல ஃபேமஸ் ஆக காரணமா இருந்தது விஜய் டிவியுடைய குக் வித் கோமாளி ஷோவும் பிக் பாஸ் ஷோவும் தான். இப்போ சில நாட்களா சின்னத்திரை சங்கத்துல இருந்து ரவீனாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதா சில செய்திகள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. அத பத்தி ரவீனா எந்த ஒரு இடத்துலயும் பேசாம இருந்த நிலையில இந்த செய்தியை பத்தின முழுமையான தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க சிந்து பைரவி நாடகத்துல முதல்ல அவங்க தான் நடிக்கிறதா இருந்தாங்களாம். ரவீனாவை வச்சு ட்ரைலர்லாம் கூட வெளியே வந்திருந்துச்சு. ரவீனா கிட்ட இந்த சீரியலுடைய கதையை சொல்லும் பொழுது நீங்க தான் மெயின் லீடுன்னு சொல்லி இருந்தாங்களாம். ஆனா இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாட்கள் ஷூட்டிங் நடந்த பிறகுதான் ரவீனாவுக்கு ஒரு சைட் கேரக்டர் கொடுத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால ரவீனா இந்த நாடகத்துல நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு இந்த நாடகத்தை விட்டு விலகிட்டாங்களாம். இப்படி ரவீனா இந்த சீரியலை விட்டு திடீர்னு விலகுனதுனால அந்த சீரியலுடைய ப்ரொடியூசர் சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்துல இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களாம். அதாவது ரவீனா இனிமேல் எந்த ஒரு சீரியல்லையுமே நடிக்க கூடாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு அந்த கம்ப்ளைண்ட்ல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்காம். இந்த விஷயத்த பத்தி ரவீனா கிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த ரோல் கொடுக்கலன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, அந்த சீரியலை விட்டு விலகுனது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்லிருக்காங்களாம். இப்போ ரவீனா கமிட் ஆகியிருக்க அந்த கேரக்டர்ல தான் ஆர்த்தி சுபாஷ் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.